எண்ணத்தோட பாரு அப்படின்னுட்டார். பகவான் சொன்ன சொப்பா கேச்ச அப்படிங்கிறத இங்கே நிர்ணயம் பண்ணுறது நம்ம ஐயாவாள் தான். நம்ம ஐயாவாள் தான். ஆற்றுல இன்னைக்கு பித்ரு ஸ்ராத்தம் எழுந்து கொண்டார். காலையில் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு கொண்டார். எப்போதுமே நமக்கு பழக்கம், நம்மளுடைய சாஸ்திர நிர்ணயம் பித்ரு ஸ்ராத்தம். ஆற்றுல ஸ்ராத்தம்னா யாருக்கும் நம்ம பிக்ஷான்னம் கூட போட மாட்டோம். சன்னியாசிகளா பிக்ஷை எடுத்துட்டு வந்தாலும் சரி, பிரம்மச்சாரியா பிக்ஷை எடுத்துன்னு வந்தாலும் சரி, ஏன் உஞ்சவர்த்தி வந்தா கூட சரி, உஞ்சவர்த்தி வந்தா இன்னைக்கு அப்படின்னா கூட அன்னைக்கு நாம் அக்ஷதை போட மாட்டோம். பிதிருக்காரியத்துக்கு தான் முக்கியம். அம்மட்டலும் இல்லை, தேவ காரியம் கூட, பகவானுக்கு பூஜை கூட ஸ்ராதம் முடிஞ்சோம் அப்புறம்தான் பகவானுக்கு நிவேதனம். பிதிர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். எதேச்சியா இது வந்துடுத்து. மாலைய பட்சமாகவும் இருக்குது இல்லையா, துவாதசியாகவும் இருக்குது. நாளைய தினம் ஏகாதசி துவாதசி இல்லையா. புண்ணியமான தினங்களில் புண்ணியமான ஆக்கியானங்களை கேட்கறது ரொம்ப பெரிய பாக்கியம். நமக்கு எப்படி நேர்ந்துடுத்து. அது பிக்ஷை போடக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர நிர்ணயம். இவர் அதை மீறக்கூடியவரும் கிடையாது, இவருக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாது. எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் சொல்லக்கூடியவரே இவர் தான். அப்பேற்பட்டவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு ஸ்நானங்கள்லாம் பண்ணிண்டு கலசத்துலையும் தீர்த்தம் எடுத்துண்டு காவேரி ஜலம் எடுத்துண்டு இங்கேருந்து வரார். ஸ்ராத்தத்துக்கு தேவையான சம்பாரங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிக்கொண்டு, ஏன்னா முன்னைய தினமே எல்லாருக்கும் பிராமணாளுக்கெல்லாம் சொல்லி வச்சாச்சு. சமையல் பண்ணிட்டு இருக்கா ஆற்றுல. இப்படி வந்து ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். இங்கேருந்து வந்துட்டே திரும்பி வரும்போதே வந்துட்டே இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா ஒரு சண்டாளன் அப்படியே தாகத்தினால தண்ணீரும் கிடைக்கல, ஆகாரமும் கிடைக்கல, மெலிந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில கெஞ்சரம். சாதம் தீர்த்தம் ஏதாவது பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயாவளுடைய ஹிருதயம் கலங்கிறது. இன்னைக்கு சாதம் போடுறதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லலாமேன்னா சொல்லலாம். ஆனால் இவனுக்கு இந்த க்ஷணம், இந்த மொமெண்ட் கொஞ்சம் மாறி போயிடுத்துன்னா பிராணம் போயிடும். பிராணம் விட்டுருவான். ஆனது ஆகட்டும், சாதம் இல்லைன்னு சொல்லுவானே. இப்போதானே ஆற்றுல சமைச்சுருக்கா தெரியுமே, பார்த்துட்டு தானே வந்தோம். திடீர்னு உள்ளே போனார். நன்னா தெரிஞ்சே என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம், அதிரசம் வடை உள்பட அப்படியே கொண்டு வந்து இவனுக்கு இலை போட்டு இவனுக்கு ஆகாரம் பண்ணி வச்சுக்கிட்டோம். நினச்சண்டா பிறகு போய் அடியிலேருந்து சுத்தி பண்ணி ஆத்தையே நன்னா ஒழிச்சு பெருக்கி அடியோட அலம்பி விட்டு மறுபடியும் சமையல் பண்ணுமா. அவனை மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னுட்டார். அவள் ஆரம்பித்து பண்ணிட்டே இருக்கா. அன்னத்துக்கு என்ன வேணும்? அன்னசெட் சுதிதம் பாத்திரம், அவ்வளோதான் யோக்கியத்தை. சாதம் போடுறதுக்கு என்ன யோக்கியத்தை வேணும்? ஆனால் இந்த ஒரு செயல் என்னாச்சு, பிரசித்தி ஆயிடுத்து ஊர் பூரா. திருவசலூரில் அந்த காலத்தில் இருந்த சாஸ்திரோத்தமால் அத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலை இல்லை, அத்தனை பேர் அங்கேருந்து வந்துவிட்டான் ஐயாவாள். என்ன ஓய் இந்த மாதிரி பண்ணிடுற, இது நியாயமா? இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணலாம், தெரியாதுங்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவர், சாஸ்திரம் தெரிஞ்சவரான தாங்களே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்றவாளுக்கு அது வழிகாட்டியா போயிடாதா? இல்லையே, அவன் பிராணாபத்தில் இருந்தான் சுவாமி, ஆபத்து காலத்தில் தோஷம் இல்லைன்னு. அது எப்படி தோஷம் இல்லைன்னு நீ சொல்லுவ? நீ யாரெல்லாம் பிராமணால்னு வரிச்சிருந்தையோ நாங்கள்லாம் சாப்பிட வரமாட்டோம், இன்னைக்கு சிராத்தம் பண்ண முடியாது அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு திச்சி, இன்னைக்கு தானே எங்கள் அப்பா சிராத்தம் பண்ணி ஆகணுமே, இதை எப்படி என்னால் விட முடியும்? நீங்களே கோச்சுக்காதீங்க. கோச்சுக்கிறதாவது கொஞ்சதாவது இது நிர்ணயிக்கப்பட்டு இப்படிதான் விதிச்சிருக்கும் போது அந்த விதியை மாறினேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான தண்டனை உண்டு தான், அந்த தோஷம் உண்டு தான். வேற என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இது போல தண்டிக்காதீங்கோ, சாதத்தை கைவிட்ட பாப்பி அப்படின்னு நான் ஆக மாட்டேன். நான் என்ன பண்ணணும்னு நீங்கள்
என்ன ஒரு பாபத்துக்கும் விமோச்சனம்னு ஒன்று உண்டு இல்லையா? எந்த விமோசனம் பண்ணாக்க எனக்கு இதுக்கு நிவர்த்தின்னு நீங்கள் சொன்னேன்னா நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே ஒருத்தரை பார்த்துண்டா ஒவ்வொருத்தரும் பெரியவா போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வா, அப்புறம் சாத்தம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டார். கங்கா ஸ்நானம் ஆகுது. எங்கேருந்து கங்கைக்கு போகிறது? திருவிசலூர் எங்கே இருக்குது? கங்கை எங்கே இருக்குது? காசி எங்கே இருக்குது? என்ன நினச்சுட்டார் இவருடைய ஹிருதயத்தில்? எப்போ சொல்றதுக்கு கங்கா மாஹாத்மியம் கங்கா கங்கேது யோப்ருயாத் யோஜனானாம் சதைரபி. கங்கேன்னு நம்ம ஆற்றுல குளிக்கும் போது சொல்லிட்டாலே கங்கை வந்துருவாள்னு சொல்லப்பட்டிருக்கே. அதனால நம்ம ஆற்று கணத்தில் குளிக்கும் போதே கங்கே கங்கே கங்காதரா கங்காதரான்னு குளிச்சுப்போம் அப்படின்னு தோணித்து அவருக்கு. கங்கையை வர வைக்கணும்னோ இந்த பிராமணாளுக்கு காட்டணும் அப்படின்னோ தர்ப்பத்தினாலேயோ இவளுக்கு நான் பேர்பட்டவனை காட்டுறேன் அதுக்காக கிளம்பல. அதர்பகா சவினயகான்னு சொன்னவரே இவர் தானே. நாமத்தில் இருக்கக்கூடியதான திருட நம்பிக்கை, கங்கைன்ற நாமத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, விஸ்வாசம் வேணும் இல்லையா? நாமத்தில் விஸ்வாசம் இல்லைன்னா அது எப்பேற்பட்ட தோஷங்கிறார் நாம சித்தாந்தத்தில் போதேந்திராள். அது கூடாது, கொஞ்சம் கூட அவமரியாதை நமக்கு கூடாது. நாமத்தில் பகவான் இடத்துல ரெண்டும் ஒன்று தான்ங்கிறதில்ல இல்லையா? அப்போ கங்கேன்னு சொல்லிட்டா என்ன கங்கை வந்துட மாட்டாளா அப்படின்ற எண்ணத்தோட சண்டாலமானிய கிரகம் சுதார்த்தம் அன்னம் தது தீனதயா நிதிரயः கங்கா விராசீத் அபி யஸ்ய கூபே தம் ஸ்ரீதரார்யம் சததம் பஜாமி. பக்த ரத்னாவளி அப்படிங்கிற கிரந்தத்தில் ஸ்ரீ அண்ணா சொல்கிறா, இப்படி எடுத்து சொம்புலேருந்து தானே ஒட்டுக்க ஆரம்பிச்சார். ஒரு சொம்பு எடுத்து அப்படி தலையில் விட்டுண்டாரோ இல்லையோ திடீர்னு பார்த்தோம் கிணத்துலேருந்து குபு 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 குபுன்னு கங்கை பிரவாகமாக வர ஆரம்பிச்சுட்டாலாம். இப்படி ஓடலை, இப்படி வரா. இங்கே எதுவும் பம்பை கம்பெலாம் வைக்காம இன்ஜின் மோட்டார்லாம் சுத்தாமலையே இப்படி குபீர்னு கிளம்பி நேராக வந்து இவருடைய சிரசில் கொட்டுறாளாம். கங்காதர 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 ஹர ஹர. இந்த நாமாவளி பாடுவோம் இல்லையா பாகவத சம்பிரதாயத்தில், கங்காதரன்னு சிவனை பாடுறோன்னு நினச்சிக்காதீங்கோ, ஐயாவாள் பாடுறோம். ரெண்டு பேரும் வேற இல்லை. அந்த கங்காதரன் தலையில் கங்கையை வாங்கிட்டு விடவே இல்லை, அடக்கி வச்சுட்டார். இந்த கங்காதரன் தான் தலையை வச்சுக்கல, எல்லாருக்கும் கங்கையை கொடுக்குறார். கங்கை கிளம்பி பிரவாகமாக வர ஆரம்பிச்சுட்டால் ரோடெல்லாம் கங்கை ஓடுறது, அங்கெல்லாம் ஓடுறது, வீடெல்லாம் கங்கை. ஆற்றுல திடீர்னு திண்ணையில் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருந்தார் இந்த சாஸ்திரிகள். சிராதம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார். திடீர்னு பார்த்தா கங்கை பிரவாகமாக ஓடி வருது. காசியில் அங்கே என்னென்னலாம் போடுவாளோ கங்கா ஆரத்தி அப்போது ஹரித்வாரில் காசியிலலாம் விசேஷமாக தீபங்கள்லாம் ஏற்றி விடுவா, நிறைய சௌமங்கல்ய திரவியங்கள்லாம் விடுவா, கங்கைக்கு பூஜா நிமித்தமாக நிறைய ஓலைகள்லாம் விடுவா, நிறைய மஞ்சள் குங்குமங்கள்லாம் விடுவா கங்கைக்கு. அதெல்லாம் கூட சேர்ந்து அடிச்சுட்டு வரலாம். கங்கே கங்கே கங்கேன்னு அதுவும் எல்லாரும் ஒத்தர் பாக்கி இல்லாமல், ஏன்னா ஆத்து வாசல்ல கங்கை வந்தாத்தான் குளிச்சா உண்டு, இல்லைன்னா எங்கேருந்து காசி ஹரித்வார்னு போக போகிறான். இப்போ எல்லாமோ தீர்த்த யாத்திரையெல்லாம் ரொம்ப சுலபமாக போயிடுது. எல்லாம் இந்த ஃப்ளைட்டில் ஏறினா அங்கே போய் குளிச்சுட்டு வந்துடுறா இப்போது ஹரித்வாருக்கு. அந்த காலத்தில் நடந்தே தானே போகணும். அதனால் பார்த்தார் இவெல்லாம் போய் குளினா குளிக்க மாட்டா, நம்மளே கங்கையை வர வச்சுடலாம் அப்படின்னா அத்தனை பேரும் திருவசலூரில் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சு. ஐயாவால் தானே கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வர சொன்னார். இவர் தான் மட்டும் இல்லாமல் அத்தனை பேருக்கும் ஸ்நானம் பண்ணி வச்சுட்டார். அத்தனை பேரும் கூடிண்டா அவர்தில் போய் மன்னிப்பு கேட்டுக்கிறா. பகவன் நைவ ஜானீமஹா தவ வைபவமீதிருஷம் தஸ்மாதேவ கிலாஸ்மாபிஹி பகுதா நிந்திதோ பவான். பகவன்
உமது வைபவம் என்னங்கிறத புரிஞ்சுக்காமல் போயிட்டோம். கண்ணா பின்னான்னு ஏசிப்டோம். உங்களை மனசில் வச்சுக்கூடாது, நீங்கள் எதையும் பாராட்டிக்க கூடாது, தெரியாமல் பேத்திவிட்டோம் எதையும், எங்களை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு கேட்டுட்ட உடனே ஐயாவாள் பரம வினயத்தோடு சொல்லிக்கிறார், பிராமணோத்தமர்களே, நீங்களாம் தான் என்னை மன்னிக்கணும். நான் ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் பண்ணிடலை. நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு என்னை பற்றின மகாத்மியத்தை நான் இங்கே பெருசாக காட்டிக்கணும்னு நினச்சிட்டு எதுவும் பண்ணலை. நான் ஏதோ கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு தான் ஜலத்தை கொட்டின்றேன். நீங்கள் அதை ஏன் மகாத்மியம்னு நீங்கள் சொல்கிறேன். நமே கிமபி மகாத்மியம், இப்படி ஒரு வைபவம் எனக்கு கிடையாது. ஜானீத பிராமணோத்தமாக, ஒரு கால் வைபவம்னு நீங்கள் கொண்டாடினேனா அது ஏதத்தி பரமேஷஸ்ய நாம கீர்த்தன வைபவம். அது எல்லாம் பரமேஸ்வரனுடைய நாம கீர்த்தன வைபவம் அப்படிங்கிறதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால எப்போதுமே பகவன் நாமத்தையே எந்த நாமமாக இருந்தால் தானே, கிருஷ்ணநாமமோ ராமநாமமோ ஹரநாமமோ ஏதோ ஒரு பகவன் நாமத்தை பிடிச்சுண்டு எப்போதும் அதை சொல்லி கொண்டு இருங்கள். சதா சர்வத்திர கிருஷ்ணஸ்ய குருத்வம் நாம கீர்த்தனம். சம்போ சங்கர கோவிந்தா மாதவேதி த்விஜோத்தமாக. ஸ்ரீ வைஷ்ணவ சம்மிதா எப்படி சேர்ந்து வருது பார்த்தேளா? இங்கே ஐயாவாளுக்கும் பேதம் கிடையாது, அப்பாவுக்கும் பேதம் கிடையாது. அப்போ எப்படி அழகாக இப்படி தானே பதங்கள் விழும். சம்போ சங்கரான்னு சொல்லு, கோவிந்தா மாதவான்னு சொல்லு, என்ன நாமம் பிடிச்சிருக்கோ. இல்லை இல்லை, நான் எப்போதும் கிருஷ்ண நாமம் தான் சொல்லுவேன் அப்படின்னா கிருஷ்ணநாமம் சொல்லு. பரமைகாந்தியான பக்தர்களுக்கு அவ பூஜையில் இருக்கக்கூடிய இஷ்டநிஷ்டையான தெய்வம் எதுவோ விட்டல நாமம் தான் சொல்லுவேன். பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு தான் சொல்லு. எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த நாமத்தை பிடிச்சுண்டுரும். எந்த நாமம் பிடிச்சிருக்கோ அந்த நாமத்தை பிடிச்சுண்டுரும். அதை பிடிச்சுன்ட்டே அப்படின்னு சொன்னால் ஒன்றை பகவான் விடவே மாட்டான், கூடவே இருந்து ரட்சிப்பான் அப்படிங்கிறத தானே ஐயாவால் இங்கே உபதேசம் பண்ணுறார் இந்த பிராமணோத்தமாளுக்கு. இவாள வேண்டிண்டா, கங்கையை எப்படியாவது அடக்கிடுங்கோ சுவாமி, கங்கையை விட்டுடுங்கோ சுவாமின்னு பரமேஸ்வரன் இடத்துல பகீரதன் தபசு கடந்து பிரார்த்தனை பண்ணிட்டான். பகீரதன் விட்டுடுங்கோ சுவாமி விட்டுடுங்கோ சுவாமின்னு சிவன் இடத்துல இந்த பிராமணெல்லாம் அடக்கிடுங்கோ சுவாமி அடக்கிடுங்கோ, பிரவாகம் தாங்கலை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கவே உடனே கங்காஷ்டகம் பாடுறார் ஐயாவாள். கடைசியில் முடிக்கிறார், பிராமணா நாம் மனப்பூர்த்தியை மம கூபே ஸ்திராபவ. எப்போது எங்காத்து கிணத்துலையே இரு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னென்ன, ஏதோ கார்த்திகை மாதத்தை அமாவாசை அந்த தினத்தில் தான் கங்கை வரா அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி திருவிசலூர் போனாலும் அதே கிணத்துல தான் கங்கை இருக்கா, இன்றைக்கும் இருக்கா, என்றைக்கும் இருந்துட்டே இருக்க போகிறா. அது நம்ம சாமர்த்தியம் இல்லை, நம்ம பிரார்த்தனை இல்லை, ஐயாவாளுடைய பிரார்த்தனை. கங்கை இருக்காளா இல்லையா அந்த சிந்தனையே நமக்கு வேண்டாம். நமக்கு என்னென்ன, ஐயாவாள் ஆற்று கிணறு அது போருமே. எவ்வளோ வாட்டி ஐயாவாள் அதில் சொம்பு போட்டு ஜலம் கொண்டிருப்பார், எவ்வளோ வாட்டி அந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்தியிருப்பார். ஐயாவாள் முதற்கொண்டு எத்தனை பாகவதோத்தமாள் அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணியிருப்பான். அது போருமே நமக்கு பாக்கியம். எப்போதும் கங்கை அங்கே இருக்கிறாள் அப்படின்னு இல்லைன்னா